வனத்தில் உள்ள கேக்குதா? வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து. வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து. வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் பலவும் சேர்த்து. கனத்ததொரு பூப்பதியாம் ராமன் காதை, வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் பலவும் சேர்த்து. கனத்ததொரு பூப்பதியாம் ராமன் காதை, வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து, இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி. இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து, இடை கிடந்த மாசு மருவும் யாவும் நீக்கி. தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி, தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நாமக்கல் ராமலிங்கம் எழுதிய இந்த பாடலில் தனித்த மனம் அறம் திகழும் மாலை ஆக்கி, கம்பராமாயணம் என்னும் காப்பியத்தை தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி கம்பன் தனக்கு சூட்டிக் கொள்ளவில்லை, கம்பன் ராமனுக்கு சூட்டவில்லை, கம்பன் தமிழுக்கு சூட்டவில்லை, கம்பன் தரணிக்கு சூட்டி வைத்தான் என்பதன் அடையாளம்தான் கடல் கடந்த மண்ணிலும் கம்பன் பேசப்படுகிறான். கம்பராமாயணம் என்பது ராமனின் கதைதான். ஆனால் கம்பன் அதை உருவாக்கியது கதை அல்ல. கம்பன் அந்த கதையை காப்பியமாக்கி விட்டான். கதை வேறு, காப்பியம் வேறு. ராம்குமார் சொன்ன மாதிரி சொன்னால், ஸ்டோரி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் an epic. கதை என்பது 2 வரியிலும் சொல்லிவிடலாம். கிராமங்களில் இன்னும் ராமாயணம் சொல்லுவார்கள், மகாபாரதத்தையும் சொல்லிவிடுவார்கள். பெண்ணுக்கு சண்டை போட்டால் ராமாயணம், மண்ணுக்கு சண்டை போட்டால் சொல்லுங்களேன். நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம், பேசிக்கலாமே. பொண்ணுக்கு சண்டை போட்டால் ராமாயணம், மண்ணுக்கு சண்டை போட்டால் கதை முடிஞ்சுதா? ராமாயணத்தை இன்னும் சுருக்கமாக சொல்லுவான் எங்கள் ஊரில். ஆமாம், இவன் பொண்டாட்டியை அவன் தூக்கிட்டு போனான், இவன் பொண்டாட்டியை அவன் தூக்கிட்டு போனான், இவன் போய் அவன் கூட சண்டை போட்டு பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டான். இது என்ன கதை? ராமாயணம். இவ்வளவுதான். ஆனால் நண்பர்களே, இன்னும் கூட ஒரு நுட்பம் இருக்கிறது. எழுத படிக்க தெரியாதவர்கள் வாழ்ந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் சமூகத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் வாழ்நாளில் என்றுமே எழுத படிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை பெற்றுவிட்ட ஒரு மனிதன் எழுத்தறிவு பெறாமலேயே இறந்து போனால், இறந்தவனின் கையில் ராமாயணத்தையும், அது இறந்தது பெண்ணாக இருந்தால் இறந்த உடலின் கையில் எரியூட்டுவதற்கு முன்பு மகாபாரதமும் கொடுத்து எடுப்பது தமிழர் பண்பாடு. நேற்று வரை எழுத படிக்க தெரியாமல் இருந்தவன், எழுத படிக்காமலேயே இருந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறவன், போவதற்கு முன்பு எழுத்து வாசனை இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு சூட்டுகிற மாலைகளுக்கு நடுவே ஒரு புத்தகத்தை வைத்து வாங்குகிற நண்பர்களே, உயிர் பிரிந்த உடலுக்கு புத்தகம் கொடுத்து வாசிக்க சொல்லும் பண்பாட்டில் உயிரோடு இருக்கிறவர்களை வாசிக்க சொல்லும் விழாதான் கம்பன் விழா. அல்லது உயிரோடு இருப்பதை உணர்ந்து கொள்வதற்கான விழா. மனிதர்களே, பிழைப்பது வேறு, வாழ்வது வேறு. இது வாழும் தருணம். இங்கு வாழ வந்திருக்கும் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். நேரலையில் இது போய்கொண்டிருப்பதாக நண்பர்கள் சொன்னார்கள். என் பணிவான ஆலோசனை, அடுத்த ஆண்டுகளில் நேரலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நேரலையை தவிர்த்தால்தான்
நிகழ்ச்சிக்கு வருவார்கள். நேரலையில் கிடைக்கும் என்றால் இருந்த இடத்திலேயே பார்த்து விடலாம் என்று நினைப்பார்கள். எல்லாம் இருந்த இடத்திலேயே கிடைக்கக்கூடாது. இருந்த இடத்திலேயே கிடைக்கிற பொருளுக்கு மதிப்பு குறைவு. இருந்த இடத்திலேயே கிடைக்கிற பொருள் நிலைத்தும் இருக்காது. மனிதன் அறிவை, ஆன்மாவை, அன்பை, அழகை, காப்பியத்தை, மேன்மைகளை தேடித்தான் போக வேண்டும். ஜன்னல் வழியாக சூரியோதயத்தை பார்க்கக்கூடாது. ஜன்னல் வழியாக சூரியோதயத்தை பார்ப்பது சிறையில் இருந்து உலகத்தை பார்ப்பதற்கு ஒப்பானது. கடற்கரையில் இருந்து சூரியோதயத்தை பார்ப்பது சூரியனோடு நின்று உரையாடுவது. சூரியனோடு நின்று உரையாடுவது இது அது மாதிரியான கணம். அதன் பொருட்டுத்தான் கம்பன் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த அரங்கில் இன்றைக்கு பேச வந்திருக்கிற நாங்கள் 5 பேரோ 6 பேரோ எத்தனை பேரோ, நாங்கள் அனைவரும் இதுபோல் குளிரூட்டப்பட்டு, நாங்கள் எல்லோரையுமே சேர்த்து சொல்கிறேன், வந்திருக்கிற எல்லோரையும் நான் அறிவேன், எல்லோரும் என்னை அறிவார்கள். அதனால் சொல்கிறேன், இது மாதிரியான குளிரூட்டப்பட்ட அறைகளில் நாற்காலியில் அமர்ந்த ராமனை கம்பராமாயணத்தை கேட்டவர்கள் அல்ல. வெயில் எரிக்கிற தார் ரோட்டில் தரையில் அமர்ந்து கழுத்து நிரம்ப வலிக்க நிமிர்ந்து பார்த்து மாபெரும் அறிஞர்கள் கம்பனை பேசுவதை அமர்ந்து கேட்ட அந்த பெரும் புண்ணியத்தில், அந்த பெருமழையில் நனைந்த சிறிய ஈரத்தோடு தான் நாங்கள் இந்த மண்ணில் வந்து நிற்கிறோம். இந்த ஈரத்தை, இந்த மழையை, இந்த அனுபவத்தை தமிழர்கள் எங்கிருந்தாலும் தங்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டும். குழந்தைகளை இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து போனால் குழந்தைகள் நம்மை விட அறிவாளிகள் ஆகிவிடுவார்கள் என்ற அச்சம் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகளை அழைத்து போனால் குழந்தைகள் நம்மளை விட அறிவு சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற அச்சம் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாது. என் பெற்றோர்களுக்கு அல்லது எங்கள் பெற்றோர்களுக்கு தங்களை விட குழந்தை கொஞ்சம் அறிவுடையதாக இருக்க வேண்டும் என்று கருதிய கருணை இருந்ததால் நாங்கள் இங்கே நிற்கிறோம். நீங்கள் எங்களை உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காப்பியம் என்பது ஒரு கதை காப்பியமாகிறது. கம்பனிடத்தில் ரொம்ப அழகாக வாழ்த்துறையில், அது வாழ்த்துறை மட்டும் அல்ல, மாது சொன்னது போல வாழ்வதற்கான உரை. கம்பனையும் வால்மீகியும் ஒப்பிட்டு பேசு. அந்த ஒப்பிடுதலோடு இந்த நிகழ்ச்சி துவங்கியதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் கம்பனை கொண்டாடுகிறவர்களுக்கு, அவருக்கு, எனக்கு, இங்கு யாருக்கும் பிற மொழியின் மீது பகைமை இல்லை என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழர்கள் பிறமொழி பகைமை இல்லாதவர்கள். பிறமொழி பகைமை இல்லாதவர்களே தமிழர்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள். ஆமாம், யாமறிந்த மொழிகளிலே என்பதுதான் பாரதியின் வாக்கு. யாமறிந்த மொழிகளிலே என்ற 2 சொல்லுக்கு பின்னே இருக்கிற பொருள் என்ன என்று கேட்டால் ஒரே பொருள்தான். 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பிறகு பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல். யாமறிந்த மொழிகளிலே என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அது ஒன்றா, ஒன்றையா, 2 என்று யோசித்து பார்த்தால் கொஞ்சம் கடினம்தான். நான் 2ன்னு சொல்லிடலாம். சற்றேறக்குறைய 2 மொழிகளில் ஒரு மாபெரும் வடமொழி காப்பியத்தை கற்று தேர்ந்து முற்றிலுமாக நான் இந்த காப்பியத்தை ஏன் எழுதுகிறேன் என்று சொல்ல வந்த கம்பன் சொன்னான், அந்த தெய்வமாக்கவி, கம்பனை நாம் தெய்வமாக கொண்டாடுகிறோம், ஆனால் கம்பன் வால்மீகியை தெய்வக்கவி என்கிறான். அந்த தெய்வமாக்கவி எழுதிய காப்பியத்தின் பெருமையை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காப்பியத்தை எழுதுகிறேன் என்று தான் ஏன் கம்பராமாயணத்தை, கம்பனின் ராமனின் கதையை தமிழில் எழுதுகிறோம் என்று சொல்கிற போது முதலிலேயே கம்பன் சொல்லிவிடுகிறான், வால்மீகியின் பெருமையை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமனின் புகழை பாடுவதற்கு இந்த காப்பியத்தை எழுதினேன். ராமனின் புகழை அறிந்து கொள்வது மட்டும் என் நோக்கம் அல்ல, வால்மீகியின் பெருமையையும்
உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காப்பியத்தை எழுதினேன் என்றார். உலகத்தில் 300 ராமாயணங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது. வேறு வேறு காலங்களில், வேறு வேறு தருணங்களில், வேறு வேறு மொழிகளில், வேறு வேறு மனிதர்களால் அவை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா காப்பியங்களுக்கும், எல்லா ராமாயண பிரதிகளுக்கும் மூல பிரதி, முதல் பிரதி வான்மீகியின் காப்பியம்தான். அதனாலே அதை ஆதிகாவியம் என்கிறோம். பின்னாளில் எழுதியவர்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, அவரவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த தத்துவ கருத்தியல் சூழல்களுக்கு ஏற்ப, அல்லது அவரவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அரசியல் சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப காப்பியங்களில், கதைகளில் மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. சுருக்கமாக சொன்னால் அந்த மாற்றங்களின் பொருள் உங்களுக்கு புரிந்துவிடும். ஒரு ராமாயணத்தில் திபெத்தில் மலாய் மொழியில், இந்தோனேசிய பாலி மொழியில், தாய்லாந்தில், இப்படி உலகத்தில் 300 ராமாயணங்கள் இருக்கிறது. இந்தியாவிற்குள்ளே நீங்கள் பார்த்தால் ஒரிய மொழியில், மராட்டிய மொழியில், தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடத்தில் கொயம்பு, மலையாளத்தில் எழுத்தச்சன், அப்படி ஒவ்வொரு மொழியிலும். தெலுங்கிலே எதுகிரி முல்லா, வங்க மொழியிலே கீர்த்தி பாசு ஓசா, ஹிந்தியிலே துளசிதாசர், இப்படி உலகின் பல்வேறு மொழிகளில், இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய ஒவ்வொரு ஆசானும், நான் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள், இந்த கதையை காப்பியமாக எழுதிய ஒவ்வொரு ஆசானும் அவரவர்கள் வாழ்ந்த காலத்தின் சூழலுக்கும் பண்பாட்டு தளங்களுக்கும் ஏற்ப எழுதியிருக்கிறார்கள். ஒரு ராமாயணத்தில் சீதை ராவணனின் மகளாக காட்டப்படுகிறாள். எழுதியவனுக்கு ராவணனின் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை. பெருன்மனை கொண்டாடியதே குற்றம் என்றால் அது மகளின் மீது அன்பு கொண்டான் என்று காட்டுகிற அளவுக்கு ராவணனின் மகள் சீதை என்று ஒரு காப்பியம் பேசுகிறது. இன்னொரு கதை இன்னும் ஆச்சரியம் உங்களுக்கு. சீதையே கிடையாது ராமாயணத்தில். சீதையே கிடையாது. சீதையே இல்லாமல் எப்படி ராமாயணம் என்றால் அது பௌத்த ராமாயணம். அந்த ராமாயணத்தில் ராமன் துறவியாக இருப்பதைத்தான் எழுதியவன் விரும்பியிருக்கிறான். எனவே சீதையை எடிட் பண்ணி எடுத்துட்டான். இப்படி விதவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது, மூலமொழியை தொட்டு தழுவி. ஆனால் அப்படி மூலமொழியை தொட்டு தழுவி எழுதிய உலகின் பல்வேறு காப்பியங்களில் வேறு எந்த மொழியில் எழுதப்பட்ட காப்பியத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பும் அழகும் உயர்வும் கம்பராமாயணத்திற்கு உண்டு. ஏனென்றால் வெறும் ராமனின் கதை மட்டும் அல்ல கம்பன் எழுதியது, சீதையின் கதை மட்டும் அல்ல. அந்த கதையை சொல்லும் போக்கில் நீங்கள் ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும். கதை எப்போது காப்பியமாகிறது என்றால், when a story becomes an epic என்று கேட்டால், உலகியல் வாழ்வியல் நிகழ்வுகளையும் மனித மனதின் வினோதமான போக்குகளையும் அன்றாடம் இயற்கையில் நடக்கும் இயற்கை சார்ந்த புவியியல் நிகழ்வுகளையும் இவைகள் எல்லாவற்றையும் கதையின் போக்கில் கொண்டு வந்து இணைத்து, கதையோடு இணைத்து, கதைக்குள்ளே இயற்கையை, கதைக்குள்ளே மானுட பண்பை, கதைக்குள்ளே அன்பை, காதலை, நன்றியை, துரோகத்தை, எதிர்ப்பை, அசிரத்தையை, அவமானத்தை, கோபத்தை என்று மனிதனுடைய உணர்ச்சிகளை, மனிதன் அன்றாடம் பார்க்கும் இயற்கை நிகழ்வுகளை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்தையும் இணைத்து கதையை நடத்தி செல்லும் பேரழகு காப்பியம். அதில் வேறு எந்த காப்பியத்திற்கும் இல்லாத ஒரு அழகு இருக்கிறது. கவிஞன் தனியே நின்று பேசுவதற்கு ஆங்கிலத்தில் சாலிலக்கி என்று பெயர். தன்னுணர்ச்சி பாடல். கம்பராமாயணத்தில் தன்னுணர்ச்சி பாடல் இருக்கிறதா? இருக்கிறது. கவிக்கூற்று என்று தன்னுணர்ச்சியாக கம்பன் பாடுகிற பாடல் இருக்கிறது. இன்னொரு பகுதி இருக்கிறது. ஆமாம், கதாபாத்திரங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது கதையை நடத்தி போகிற கம்பனும் பேசுவானா? பேசுவான்.
அதுவும் கம்பராமாயணத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது. கதாபாத்திரங்கள் பேசி கொண்டிருப்பார்கள். கதையை இயக்குனரான கம்பன் காட்சியிலேயே இருக்க மாட்டான். ஒரு நாடகம் நடக்கும், நாடகத்தை இயக்கியவன் இருக்க மாட்டான், பாத்திரங்கள் மட்டும் இருப்பார்கள். அப்படி பாத்திரங்கள் மட்டும் இருக்க தான் மறைந்து நின்று கொண்டு பாத்திரங்களை இயக்கும் பாங்கையும் கம்பன் நடத்துகிறானா என்றால் இந்த மூன்று வகை, த டிராமா, சாலிலக்கி, டயலாக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற மூன்று வகையான இலக்கிய வகைமைகளையும் தன் காப்பியத்திற்குள் வைத்து அழகு செய்த தனித்துவமான கவி சக்கரவர்த்தி கம்பன். அப்போ காப்பியத்தை நடத்தி போவதற்கு கம்பன் எல்லா வகையான அழகுகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறான். மொழியில் என்னென்ன அழகு இருக்கிறதோ, மொழியில் எதெல்லாம் அழகோ, மொழியில் எதெல்லாம் சிறப்போ, எப்படியெல்லாம் அதை காட்சிப்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் காட்சிப்படுத்துகிறான். ஒரு அழகான காட்சியோடு ஆரம்பிக்கலாம். இன்னும் என்ன போனால் அவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காட்சியோடு ஆரம்பிக்கலாம். மிதிலை நகருக்குள்ளே விஸ்வாமித்திரனோடு ராமன் வந்தான். முன்னே முனிவன் நடந்து போகிறான், பின்னே பரம்பொருள் நடந்து போகிறார். அவனுக்கு பின்னே யார் போவது? யார்? இலக்குவன் என்ற இளைய பெருமாள் போகிறாள். கன்னிமாடத்தை நிற்பது யார்? யார் சொல்லுங்க? சீதை. சீதையும் ராமனும் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அது அண்ணனும். இந்த 2 வரி தெரியாத தமிழனே கிடையாது சாமி. ஆமாம், இதுக்கு முன்னால் இருக்க 3 வரி தமிழனுக்கு. பெரும்பாலும் தமிழன் ஈற்றடியிலேயே வாழ்கிறவன். ஆமாம், நிற்பதற்கு கால்கள் மட்டுமே போதும் என்பது போல ஈற்றடியிலேயே தமிழன் வாழ்ந்து விடுவான். கம்பராமாயணம் கூட தெரியாது, ஆனால் இந்த வரி தெரியும். அண்ணலும் நோக்கினான். ஒரு ஆச்சரியமான அழகு பாருங்கள். வால்மீகி ராமாயணத்தில் சுயம்பரத்திற்கு முன்பு சீதையும் ராமனும் சந்திக்கும் காட்சி இல்லை, சந்திப்பதில்லை. வில்லை முறிக்கப் போவது யார் என்று சீதைக்கு தெரியாது. யாருக்காக வில்லை முறிக்கப் போகிறோம் என்று ராமனுக்கும் தெரியாது. அதைவிட நுட்பம், திருமணம் நடந்தபோது சீதைக்கு வயது 6. வால்மீகியில் தன் தோழி இடத்திலே அவர் சொல்வதாக 6 வயது சீதைக்கும் 12 வயது ராமனுக்கும் திருமணம். ஆனால் 12 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வால்மீகியினுடைய மூல காப்பியம் எழுதப்பட்டு 12 நூற்றாண்டுகளுக்கு பிறகு காப்பியம் எழுத வந்த கம்பன் தான் வாழ்ந்த பண்பாட்டு சூழலையும் வாழ்க்கை முறையும் கவனத்தில் வைத்து கொண்டு ஒரு காதல் நாடகத்தை அரங்கேற்றுவதோடு இல்லாமல் குழந்தைகளாக இருந்த ராமனையும் சீதனையும் திருமணத்திற்குரிய வயதுக்குரியவர்களாக வயதை ஏற்றி காப்பியத்தை நடத்துகிறான். பார்த்து காதல் கொள்ள வைக்கிறான். ஏனென்றால் 10,000 பேர் சுமந்து கொண்டு வந்த சிவதனுசு என்கிற அந்த வில்லை, எவரும் முறிக்க முடியாத அந்த ஒரு வில்லை ராமன் ஏன் முறித்தான் என்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் இல்லையா? அவன் கதாநாயகனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் பரம்பொருளாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் வலிமை உள்ளவனாக இருந்தால் மட்டும் போதாது. யாருக்காக வில்லை முறிக்கிறோம் என்று அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை வில்லை முறிப்பதற்கான ஆற்றலை அவள் அவனுக்கு தர வேண்டும். அதற்கு அந்த சந்திப்பு நிகழ வேண்டும், நிகழ்ந்தே ஆக வேண்டும். பாரதிதாசன் பாட்டு ஞாபகத்தில் இருக்கிறதா? காதலியர் தம் காதர் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகாம். அப்போ யாரும் விரிக்க முடியாத முல்லை ராமன் எப்படி முறித்தான் என்றால் சீதையை பார்த்தான் என்பதால். சீதையை பார்த்திருக்காவிட்டால் முறித்திருக்க மாட்டானோ? ஆமாம், அப்படி ஒரு கதை இருக்கிறது. அந்த காலத்தில் ராமாயண நாடகம் போடுவார்கள், என்எஸ்கே நாடகம் போடுவாங்க, ஊராக போய் நாடகம் போடுவாங்க. நீங்கள் இவர் சொன்ன 10 நாள் உபன்யாசம் பண்ணுற மாதிரி ராமாயண நாடகம் போடுவாங்க. நாடகமும் 10 நாள் நடக்கும். ஒரு நாள் சுயம்பரம் காட்சி நாடகம், ஊரே கூடி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேசத்து ராஜாவாக வந்து வில்ல முறிக்கிற மாதிரி நடிக்கணும். மலையாள தேசத்து ராஜா, பர்வத தேசத்து ராஜா, விந்திய தேசத்து ராஜா, சிங்கள ராஜா, ஒவ்வொரு தேசத்து ராஜாவாக வந்து வில்ல எடுத்து முறிக்கிற மாதிரி நடிக்கணும். வச்சுட்டு போயிடுவான். யார் முறிக்கணும்?
எந்த ராஜா? அயோத்தி இளவரசன். மறந்துருச்சா? அயோத்தி இளவரசன் தான் கதைப்படி வில்ல முடிக்கணும். நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மலையாள தேசத்து ராஜா வந்து வில்ல எடுத்து முறிக்கிற மாதிரி எடுத்தான், வில்லு முறிஞ்சு போச்சு. அது ரொம்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஊர். அவன் சொன்னான், யார் வெளில முடிச்சானோ அவனுக்கு தான் சீதையை கட்டி கொடுக்கணும், அவனுக்கு கட்டி வை அப்படின்னா. நாடக கம்பெனிக்காரங்களுக்கு தான் தெரியும் அவனை கட்டி வைக்க முடியாது. ஏன்னா மிஞ்சின நாடக வசனம் பூரா அவனுக்கு தெரியாது. அவன் அடுத்த காட்சியில் ஒரு சிப்பாயா வரப்போறவன் யார்? மலையாள தேசத்து ராஜா. எல்லா நாடக வசனம் தெரிஞ்சால் கூட அவனுக்கு பண்ணி வைக்கலாம். அதனால ஊருக்கு கெஞ்சி எல்லார் காலையும் விழுந்து கும்பிட்டு, தெரியாமல் தப்பு நடந்து போச்சுன்னு திரையை இறக்கி மலையாள தேசத்து ராஜாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் செகுட்டில் ஒரு அறை, ஆமாம், அந்த வில்லை கட்டி வச்சானே அந்த ஆர்ட் டைரக்டர், அவனுக்கு ஒரு அடி. 2 பேருக்கும் சொல்லிட்டான். யார்? கம்பெனி முதலாளி. 2 பேருக்கும் சோறு கிடையாது. ஆமாம், இந்த நாடக கம்பெனிகளில் எப்போவுமே சோறு இருக்காது, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், இன்றைக்கி சொல்லி சோறு கிடையாது, செஞ்ச பிழைக்கு 2 பேருக்கும் சோறு கிடையாது. இந்த பாரு, ஊரையே சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாடகம் நடத்துகிறோம். திரும்ப காட்சி ஆரம்பிக்க போகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ முதல்ல உட்காரு, உட்காருங்க, வந்துடுவாங்க, உட்காந்துருப்பாங்க. என்ன போச்சு, எங்கேயோ போச்சு, என்னாச்சு? சாப்பாடு கிடையாது. சாரி, ஆமாம், கரெக்டாக நல்ல டைலாக் ஞாபகம் வச்சுருக்கேன். சாப்பாடு கிடையாது. 2 பேருக்கு அடி எல்லாம் பண்ணி வச்சு, எல்லோரும் வரிசையாக போய் வில்ல முறிக்கிற மாதிரி நடிக்கணும், முறிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. கரெக்டாக ஒவ்வொருத்தராக வந்தான், எடுத்தான், நடித்தான், போயிட்டே இருந்தாங்க. கடைசியாக ராமன் வந்தான், முயற்சி பண்ணால் முடியல, வேறு எவனும் ஒடிச்சிடக்கூடாதுன்னு நல்லா கட்டி வச்சுட்டான். அந்த ஊரில் இன்றைக்கி வரைக்கும் சீதை கல்யாணம் ஆகலைன்னு ஒரு கதை இருக்குது. கதை அப்படியும் போகும். ஆனால் கம்பன் ஒரு காதல் நாடகத்தை நடத்துகிறான். இருவரையும் சந்திக்க வைக்கிறான், இருவரையும் பார்க்க வைக்கிறான். அவளுக்காகத்தான் வில்லை முறிக்கப் போகிறோம் என்கிற காதல் உணர்ச்சியை ராவனுக்குள் கம்பன் உண்டாக்கி விட்டான். ஓ, இவன் வில்லை முறிக்க வேண்டும் என்று விரும்புகிற இடத்திற்கு சீதையை கொண்டு போய் நிறுத்திட்டான். இது எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ அந்த பாட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அப்போ அது மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னா இல்லை, வேறொரு விஷயமும் நடக்குதுங்க. வேறொரு விஷயம் நடந்ததுன்னு கம்பன் சொல்லலையே, அங்கே சொல்ல முடியாது. அங்கே ஏன் சொல்ல முடியாது? அதான் நயம். அதை எப்போ சொல்கிறான் கம்பன்? அப்புறமா சொல்கிறான். அப்புறமா எப்போ சொல்கிறான்? யாரை சொல்ல வைக்கிறான் அப்படின்னா, இவன் பார்த்தான்ல, அவளும் பார்த்தான்ல, அதில் காதல் வந்துச்சுன்னு தானே நீங்களும் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லையா, வேற ஒன்று நடந்துச்சுன்னா, வேற ஒன்று நடந்துச்சுன்னு யாரை சொல்ல வச்சான்? சீதையை சொல்ல வச்சான். எப்போ? இவன் பார்த்துட்டு போயிட்டான், இரவு தங்க போகிறாங்க, மறுநாள் காலையில் தான் என்ன நடக்க போகுது? சுயமரம் நடக்க போகுது. திருமணம் அப்புறம் தானே, இல்லை முடிக்கணும்ல, சுயமரம் நடக்க போகுது. இந்த பார்த்ததுக்கும் சுயமரத்துக்கு இடையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு இரவு இருக்கு, ஒரு ராத்திரி இருக்கு, ஒரு இரவை கடந்து போகணும். இப்போ அவனை பார்த்தா அவளுக்கு காதல் வந்துருச்சு, அவனுக்கும் காதல் வந்துருச்சு. ஆமாம், இப்போ இரவு பூரா காலையில் விடிகிற வரைக்கும் அவள் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அவள் சொல்கிறதா கம்பன் சொல்கிறான். இந்திர நீலம் தான் ஓமை, ஓமை அழகு. இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சி. அவன் தலைமுடி எப்படி இருக்குன்னா, ஆமாம், இந்திரர்கள் வாழ்கிற அந்த வானத்தினுடைய நீளத்தை போல கருநீளமாக இருக்கிறது. இந்திர நீலமொத்த இருண்ட குஞ்சி, குஞ்சினா கூந்தல், முடிஞ்ச குந்தி. இந்திர நீலமொத்த இருண்ட குஞ்சியும் சந்திரவதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணி வரை தோளும்டா. என்ன சொல்றா? அழகிய கருநீலமுடைய அந்த கூந்தல், சந்திரம் போன்ற அழகிய முகம், நீண்ட தாழ்ந்த கைகள், மலை போன்ற சுந்தர மணி வரை தோள்,
இவ்வளவு யார் பார்த்துருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், யார் பார்த்துருக்கா? சீதை பார்த்துருக்கா. சீதை தான் சொல்கிறா. ஆனால் என்ன சொல்கிறா? இது எதுவும் இல்லைங்கிறா. இப்போ இது வடிவேல் டயலாக் தான். இது வரும் வராதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறா. இந்திர நீளம் ஒத்த இரண்ட குஞ்சி, சந்திரவதனம் தாண்ட கைகள், சுந்தரமணி வரை தோள், எல்லாம் பார்த்துட்டா. இது எல்லாம் பார்த்துட்டா. ஆனால் இதெல்லாம் இல்லையா. அப்புறம் என்ன? முந்தி ஒரு முறுவல் வந்து என் உயிர் உண்டதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நடந்து போன கேப்பில் நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டான். இதை கம்பன் முறுவல்னு சொல்கிறான். முறுவல்னா எப்படின்னா, ஆடியோ கிடையாது, சவுண்ட் இருக்கக்கூடாது. ஏன் முறுவல், ஏன் சத்தம் இல்லை அப்படின்னா, ஒருவேளை சின்ன சத்தத்தோடு சிரிச்சிட்டா ஏன் சிரிக்கிறேன்னு முன்னால் போகிற முனிவனோ பின்னால் வர தம்பியோ என்னத்துக்கு நான் சிரிச்சேன்னு கேட்டா, அங்கே பார்த்து சிரிச்சேன்னு சொன்னால் பொழப்பு சிரிச்சு போயிருமா இல்லையா? அப்போ அவனுக்கும் தெரியாமல், யாருக்கு? பின்னால் வந்தவனுக்கும் தெரியாமல், முன்னால் போகிற அவருக்கும் தெரியாமல் ஒரு முறுவல் அப்படி அடித்தான். களவாணி பய சார். அதனால தான் அவனை உள்ளங்கவர் கல்வன்னு சொல்கிறோம். ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டான். அவ சொல்கிறா. அப்போ அவ எப்படி ஆளுன்னு பார்த்துக்கங்க. அவன் தோள் கிடையாது, அவன் முகம் கிடையாது, அவன் கை கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் முன்னால் ஒரு சிரிப்பு அடித்தான் பாருங்க. அதில் செத்துட்டேன்ட்டு ஆகும். இதோடு நின்னா பரவாயில்ல. இப்போ நான் அப்போவே ஒரு கேள்வி கேட்டேன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பிரிஞ்சு காலையில் சுயம்வரம் வர்றதுக்கு இடையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? இரவு. இரவு டெய்லி வருமா வராதா? ஒரு கதை காப்பியமாகுதுன்னு சொல்கிற போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இயற்கை நிகழ்வுகளை காப்பியத்தின் போக்கோடு இணைத்து, சில இடங்களில் கதாபாத்திரங்களின் மனநிலையோடு இணைத்து இயற்கை நிகழ்வுகளை நடத்தி கொண்டு போவது காப்பிய அழகு. இரவு தினசரி வருமா? வரும், கட்டாயம் வரும் இல்லையா? அதே போல் அவர்கள் சந்தித்து அவன் போன பிறகு இவள் தனித்திருக்கிற போது அவன் முறுவல் தான் தன் உயிரை உண்டது என்று அவள் உணர்ந்ததற்கு பிறகு ஒரு இரவு வருது. இரவு எப்படி இருக்கும்? எப்படி இரவு எப்படி இருக்கும்? என்ன மாதிரி கருப்பாக இருக்கணும் சொல்லுங்களேன். இரவு எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். ஆமாம், கருப்பாக இருக்கும். ராமன் என்ன கலர்? கருப்பு. இப்போ அவனை நினச்சிட்டு, இத்தனைக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, ரொம்ப காலம்லாம் கிடையாது, மத்தியானம் பகல் நேரத்தில் நடந்து போகும்போது பார்த்துருக்கா. காலையில் அவன் வெளில முடிக்க போகிறான். இடப்பட்ட நேரத்தில் ராத்திரி வருது, ராத்திரி இருள் வருது. இப்போ நாளைக்கு காலையில் வரைக்கும் அவனை பார்க்கறதுக்காக காத்திருக்கணும். அந்த பிரிவு தாங்கலை. இந்த பிரிவை எப்படி உவமையாக சொல்கிறது? அதான் கம்பன். அவர் சொல்கிறா, இது இருட்டு இல்லை, இது நஞ்சுங்கிறா. நஞ்சு எங்கே பார்த்தாலும் நஞ்சு பரவிடுச்சு. அவனுக்கு எனக்கு இடையில் எங்கள் பிரிவை கொடுமைப்படுத்தியது எது? இந்த இரவு. ஆழம் உலகில் பறந்ததுவோ, எங்கே பார்த்தாலும் விஷம் பரவிடுச்சா? ஊமை பத்தலை. சுனாமி நம்ம இப்போ தானே கேள்விப்பட்டிருக்கோம். கம்பன் சொல்கிறான், ஆழி கிளர்ந்ததுவோ. கடல் அப்படி, கடல் நீளமான இருண்ட கடல் பொங்குனா என்ன ஆகும்? பூரா இருட்டாயிரும்ல. இப்போ இருட்டாயிருச்சு. இருட்டானா என்ன இருக்குது? ஆழி உலகில் பறந்ததுவோ, ஆழி கிளர்ந்ததுவோ. இதோடு நின்னா பரவாயில்ல. அவர்தம் நீல நிறத்தை யாரு? எவர்? எவர்? ராமர். அவர்தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அதுவாய் நிரம்பியதோன்னா நினைச்சிட்டு இருக்கிறது யாரு? அவ. ஆனால் அவ என்ன சொல்றா?
ஏண்டா இருட்டா போச்சுன்னா எங்கும் விஷமாயிருச்சு, கடல் கிளம்பிருச்சு, அவன் கருப்பன், அவனை எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க போய்த்தான் அவன் நிறமே எல்லா இடத்துக்கும் பரவிருச்சு. ஆழி உலகில் பறந்ததுவோ, ஆழம் உலகில் பறந்ததுவோ, ஆழி கிளர்ந்ததுவோ, அவர்தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அதுவாய் நிரம்பியதோ. காலன் நிறத்தை, காலம்ங்கிறது துக்கம், மரணம், இருட்டு, காலன் நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து குழைத்து காயத்தின் மேலும் நிலத்தும் மெழுகியதோ, அது விளைக்கும் இருளாய் விளைந்ததுவோன்னா. அது ஒன்றும் இல்லை, 6 மணி ஆகி இருட்டிச்சு, இவ்வளோதான். இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்த பிரிவின் துயரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தி யோசிச்சுட்டு பார்த்துட்டு, எங்கே பார்த்தாலும் விஷமாயிருச்சு, கடல் வந்துருச்சு, எல்லாரும் அவனை தான் ஆக்சுவலாக அவனை நினச்சிட்டு இருக்கிறது யாரு? அவன். இந்த கம்பனுக்கு குசும்ப பாருங்க, எல்லாரும் அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறனால அவன் நிறமே எல்லா இடத்துக்கும் பரவிருச்சு. இந்த காலன் இருக்கானே, மரணத்தை கொண்டு வருகிறவன், அவன் அதை அந்த மரணத்தையே துக்கத்தையே அப்படியே குழைச்சி உடம்பெல்லாம் எல்லா இடத்துலையும் பூசிட்டான். அப்படித்தான் எல்லா இடமும் இருட்டாயிடுச்சு அப்படின்னு யார் சொல்கிறா? சீதை சொல்கிறான்னு யார் சொல்கிறா? கம்பன் சொல்கிறான். ஒரு இரவை கம்பன் எப்படி சொல்கிறான்னு பாருங்க. அன்றாட நடக்கிறது தானே, தினசரி வர்றது தானே. சரி, பொழுது விடியுது இல்லை, இரவு முடிஞ்ச என்ன ஆகும்? பொழுது விடியும். என்ன வரும்? சூரியன் வரும். எப்படி சாயங்காலம் 6 மணி ஆனால் இரவு வருதோ, அது மாதிரி காலையில் 5:45 6 மணி ஆனால் பகல் வரும். பகல் வருகிற போது பகல் வருவதை கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிறவர்கள் உற்சாகமாக இருந்தால் ஒரு சூரிய உதயம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்காவது காத்திருந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும். அதுவும் அயல்நாட்டில் வந்து வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். யாருக்காவது காத்திருக்கிற நேரங்களுக்கு பாருங்கள், அது ரொம்ப ஆமாம். அன்னைக்கு பார்த்து வர்றவன் பூரா 2 பேராக வருவான். ஆமாம், நம்ம தனியாக ஒரு ஆள் காத்திருக்கும்போது வர்றவன் பூரா ஜோடியாக தான் வருவான். பார்த்துக்கோங்க, விதிவிலக்கு இல்லாமல் வருவாங்க எல்லாருமே. ஆமாம், நம்ம அப்படியே காத்திருப்போம். அதை விட இன்னொன்று நடக்கும். என்ன நடக்கும்? தூரத்தில் வர்றவன் பூரா நம்ம யாரை தேடி வந்தோமோ அவங்களா தெரிவாங்க, ஆனால் அவங்க இல்லை. இது என்ன தவிப்பு? இந்த தவிப்பு எப்பன்னா, தவிப்புக்கு ஏற்ற மனநிலைக்கு ஏற்ப இயற்கை மாறுது. இயற்கை மாறுதா? இயற்கை மாறல. அது அன்றாடம் விடுகிறது, அன்றாடம் மறைகிறது, அன்றாடம் வருகிறது போகிறது. ஆனால் மனித மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை மகிழ்ச்சியானதாக கொண்டாடுகிறது, துக்கமாக இருந்தால் இரவுக்கு அழுகிறது, பகலுக்கு உற்சாகப்படுகிறது. ராமனுடைய கல்யாணத்துக்காக அயோத்தியிலிருந்து தசரதனோட படைகள்லாம் சேர்ந்து மொத்தமாக போகிறாங்க. போய் இடத்து தங்கிட்டாங்க. தங்கி எல்லாம் காலையில் எந்திரிக்கிறாங்க. அங்கே உதயகிரின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பின்னால் சூரியன் வர்றான். ஆமாம், அப்படி தானே வரும். மகிழ்ச்சியில், கல்யாணத்துக்கு போகிற சந்தோஷத்தில் இந்த சூரியோதயத்தை கம்பன் பாடுறான். அது எப்படா வருது அப்படின்னா, மீனுடைய எயிற்று கங்குல் கனகனை வெகுண்டு, மீனுடைய எயிற்று கங்கல் கனகனை வெகுண்டு அப்படின்னா நட்சத்திரங்களை பற்களாக வைத்திருக்கிற கற்பனை பாருங்க, ஓமை பாருங்க. ஒரு அரக்கன் இருக்கான், அவனது பற்கள் என்ன? நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் அவன் பற்கள்னா அவன் என்ன பிரம்மாண்டம், என்ன 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 அளவு, என்ன சைஸு. நட்சத்திரங்களை பற்களாக கொண்ட சிவந்த நிறமுடைய அவன் கனகன். ஆனால் அரக்கன், அரக்கன்னு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கருப்புன்னு நினைப்போம். ஆனால் அந்த அரக்கன் சிவந்த நிறமுடையவன், அதனால் அவன் கனகன், பொன்னிற மேனி உடையவன். பொன்னிற நிறமுடைய அரக்கன் யாருன்னா இரண்யன். பிரகலாதனின் தந்தை இரண்யன் சிவந்த நிறமுடையவன். அவன் அசுரன் என்றாலும் சிவந்த நிறமுடையவன். நட்சத்திர
பாத்திரங்களை பற்களாக கொண்ட பிரம்மாண்டமான உடலுடைய சிவந்த நிறமுடைய அசுரனான இரணியனை கொல்லுவதற்கு பொன்போன்ற தூணிலிருந்து 1000 கரங்களோடு இறைவன் என்னவாக நரசிம்மமாக தோன்றி அவனை வீழ்த்தியது போல இருளே அடையாளமான அசுரனை 1000 ஒளி பொருந்திய கைகளால் ஒரு மலைக்கு பின்னே இருந்து சூரியன் தோன்றுவதைப் போல தூணிலே இருந்து 1000 கரங்கள் ஒச்சி தானுடைய உதயமென்னும் தமனியத் தரியுள் நின்று மானுட மடங்கள் என்ன தோன்றினால் வாங்கு வெய்யோன். எப்படி சூரியன் உதித்தது என்றால் இரணியை கொல்வதற்காக நரசிம்மம் எப்படி புறப்பட்டு வந்ததோ அப்படி சூரியன் வந்தது. இதில் நிறைய அழகு இருக்கு. என்னென்ன அழகு இருக்கு? முதல் அழகு, சூரிய உதயத்தில் நீங்கள் சூரியனை பார்த்தால் சூரியனை நீண்ட நேரம் பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் சூரியன். அப்புறம் என்ன ஆகும்? கலந்துரும். வட்ட வடிவமாக தங்க தட்டாக சூரியன் எவ்வளவு நேரம் காட்சி அளிக்கும்? கொஞ்ச நேரம் தான் காட்சி அளிக்கும். எம்பெருமானின் அவதாரங்களிலேயே மிக குறைந்த நேரம் இருந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். எப்படி ஒரு சூரிய உதயத்தை கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா 6:03 பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா 6:10 வரைக்கும் தான் பார்க்கலாம். 6:11 வந்தீங்கன்னா கிரௌடு தான் பார்க்கலாம், சூரியனை பார்க்க முடியாது. அப்போ உதயகால சூரியன் எப்படி? அதான் கண்ணதாசன் பாட்டு, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றினா 1000 கரங்கள் ஒச்சி தானுடைய உதயம் என்னும் தமனிய தரியுள் நின்று மானுட மடங்கள்னா கம்பன். அது என்னடா மானுட மடங்கள்னா? அதுதான் கம்பனுடைய ஒவ்வொமை அழகு, கற்பனை அழகு. நரசிம்மம் என்பதற்கு தமிழாக்கம் மானுட மடங்கள். நரன் என்பதற்கு மானுடம், சிம்மம் என்பதற்கு மடங்கள். டிக்ஷனரியில் போய் மடங்கள்னு பார்த்தீங்கன்னா சிம்மம், மானுட மடங்கள். கம்பன் காப்பியத்தின் மிகச் சிறப்பான ஒரு சிறப்பு உண்டு. வடமொழியிலிருந்து மூல காப்பியத்தை தமிழுக்கு மொழியாக்கம் செய்கிற போது, மொழிபெயர்ப்பு அல்ல. கம்பராமாயணம் இஸ் நாட் எ டிரான்ஸ்லேஷன், இட்ஸ் எ டிரான்ஸ்கிரியேஷன். மொழிபெயர்ப்புக்கும் மொழியாக்கத்திற்கும் உள்ள வேறுபாடை தெரிந்து கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்பு என்பது உள்ளதை உள்ளபடி எடுத்து எழுதி பிரதி எடுப்பது. மொழி ஆக்கம் என்பது அதை உண்டு செரித்து உள்ளே வைத்திருந்து குருதியோடு கலந்து வேறொன்றாக தருவது. உண்பதை உண்டு உதிரத்தோடு சேர்த்து குழந்தைக்கு அமுது ஊட்டுவதற்காக அதை பாலாக மாற்றும் தாயின் கருணை போல. வான்மையை உண்டு சுவைத்து கம்பன் உண்டு சுவைத்து ஓமைகளால் அணிகளால் அரிதினும் அரிதான காட்சிகளால் தமிழ் மக்களுக்கு உலகெங்கிலும் இருக்கிறவர்களுக்கு தாய் அமுது ஊட்டுவதை போல ஊட்டுகிறான். ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி சொல்வதென்றால், அல்குல் மிதித்து ஏறி ஒரு முலை திருகி இன்னொரு முலை சுவைத்து என்று நம்மாழ்வார் பாடுவது மாதிரி இருமுலையும் மாறி மாறி உண்ணாயே என்று கண்ணனை அழைத்தது போல தன் 2 தனங்களிலும் காப்பியத்தை அள்ளி கொடுக்கிற தாயுள்ளத்திற்கு சொந்தக்காரன் கம்பன். அதனாலே தான் காப்பியத்தை வடமொழியிலே இருந்து தமிழுக்கு மாற்றுகிற போது எல்லா கதாபாத்திரங்களின் பெயரையும் தமிழ் பெயராக மாற்றினான். எல்லா கதாபாத்திரங்கள் இலக்ஷ்மன் தான் வான்மீகில, இங்க என்ன இலக்குவன் தான். தசரத்து தான் எங்க வான்மீகில, தயரதன். ராமன் தான் வான்மீகில, இங்க இல்ல. இராமன், இலக்குவன், இந்திரசித்து. எல்லா கதாபாத்திரங்களின் பெயரையும் தமிழில் மாற்றிய கம்பன் எம்பெருமானின் முந்தைய அவதாரமான நரசிம்மத்தையும் மானுட மடங்கள் என்று தமிழாக்கம் செய்து கொடுக்கிறான். அந்த மானுட மடங்கள் என்ற சொல்லை பயன்படுத்தி 1000 கரங்களோடு நரசிம்மம் தோன்றியதை 1000 கரங்களோடு சூரியன் தோன்றுகிற
ஒரு அதிகாலை பொழுதுக்கு ஒப்பிடுகிறான். அப்ப என்ன கற்பனை அழகு பார்த்துக்கங்க. இப்படி காப்பியம் பூராவிலையும் நீங்க மயங்கித்தான் போவீர்கள், மயங்கித்தான் போவீர்கள். சொக்க வச்சிருவான். பல இடங்கள் நிறைய கம்பராமாயணத்தை ஆழமாக படிக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணம் கம்பன். ஆமா, இது தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லப்படும் காரணம் அல்ல, தப்பிக்க முடியாமல் சொல்லுகிற காரணம். ஒரு பாட்டை படிச்சுட்டு அந்த பாட்டில் மயங்கி தெளிச்சு போய் ஒரு 4-5 நாள் ஆயிரும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. படுத்தா, எந்திரிச்சா, சாப்பிட்டா வீட்டில் கேட்பாங்க, என்னாச்சு? அந்த ஒரு பாட்டு சொல்லிடு, சொல்லிடு, சொன்னா தான் நீ அடங்குவ, சொல்லிடு. அந்த ஒரு பாட்டு. சூரியன் வந்துச்சு அப்படி சொல்லிட்டான், நரசிம்ம வருதுன்னு சொல்லிட்டான். ராத்திரி வந்துச்சு, விஷம் வந்துருச்சு, கடலே பொங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டான். காத்தடிக்குது, அதை எப்படி சொல்றான்? எப்படி ஓமிக்கிறான்? என்ன அழகு சொல்றான்? இது எங்க சொல்றான்? நான் சொன்னதுதான். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் இயற்கை நிகழ்வோடு மனம் ஒன்றுகிறது இல்லையா? மனம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் இயற்கை நிகழ்வு எப்போதும் போலவே இருந்தாலும் மனம் அதோடு ஒன்றுவதில்லை. நீண்ட ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் சுவாமி சொன்னாங்க பாருங்க, காப்பியம் என்பது ஆனந்தம். அந்த உள்ளுரை ஆனந்தத்தோடு, ஒரு உள்ளுரை ஆனந்தத்தோடு, இன்னர் ஹாப்பினஸோட ஒரு நீண்ட பெரிய சாலையில் தனியாக நின்றால் எல்லாம் அழகாக இருக்கிறது. அந்த உள்ளுரை ஆனந்தம் இல்லாமல் ஏதேனும் துன்பங்களை, துன்பத்திற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தோம் என்ற துன்பத்தோடு, எனக்கு நடக்கிறது மாதிரி ஏன் யாருக்குமே நடக்க மாட்டேங்குதுங்கிற இழிவான சுய கழிவிரத்தோடு போய் நின்றால் எந்த அழகிய காட்சியும் துன்பமுடையதாயிரும். அப்படி ராமனுக்கு நடக்குமா? நடக்குது. சீதையை ராவணன் கொண்டு போயிட்டான். ராமன் உட்காந்துருக்கான், ரொம்ப கவலையில் உட்காந்துருக்கான். இங்கேயும் இருட்டு வருது, அதுதான் டெய்லி வருது. காற்று அடிக்குது. காற்று எப்படி அடிக்குது? காற்று எப்படி அடிக்கும்? வேகமாக வீசினால் புயல், மெதுவாக வீசினால் தென்றல். தென்றல் என்பது மெதுவாக வீசுகிற புயல். ஆமாம், புயல் என்பது வேகமாக வீசுகிற தென்றல். இவ்வளவுதானே. அதுக்கு மேலே போனால் தமிழில் திசையை பொறுத்து காற்று. வடக்கிருந்து வந்தால் வாடை, தெற்கிருந்து வந்தால் தென்றல், கோடை, கொண்டல். திசையை வைத்து காலம் வைத்து காற்றுக்கு சொல்லலாம். இப்போது சீதையை பிரிந்து சீதை எங்கே இருக்கிறாள் என்று தெரியாமல் தனிமையில் துயரற்று நிற்கிற ராமன் என்ன நினைக்கிறான் என்று பார்த்தால் அவனுடைய துன்பத்தின் மனநிலையை கம்பன் சொல்லுகிறான். மேல் கீழ் இல்லாமல் காற்று எல்லா இடத்திற்கும் போகும். போகுமா போகாதா? எங்கே வேணால் போயிடும். மேல் கீழ் காற்று பார்க்காது. நெருப்பு எப்போதும் மேல் நோக்கித்தான் போகும். ஆமாம், கீழ் நோக்கி போகாது. தண்ணீர் எப்போதும் கீழ் நோக்கித்தான் போகும். ஆனால் காற்று மேலும் போகும், கீழும் போகும். கம்பன் சொல்கிறான், தலைமையும் கீழ்மையும் தவிர்தல் இன்றியே மேல் கீழ் என்கிற வேறுபாடு பார்க்காமல் எங்கே போகுது? மலையினும் மலைக்கு போகுது, மரத்தினும் மற்றும் முற்றினும் எங்கும் போகும் காற்று. காற்றில்லாத இடமே இல்லை. அப்போ தலைமையும் கீழ்மையும் தவிர்தல் இன்றி மேல் கீழ் என்று தவிர்க்காமல், மலை மரம் என்று எதையும் பார்க்காமல் எல்லா இடத்திற்கும் போகிற காற்று போல அந்த காற்று, அதுவும் ஊதை காற்று, மாறி மாறி அடிக்கிறது. ஒன்று போல் அடிக்கிற காற்று சீராக அடித்தா நல்லாயிருக்கும். ஃபேன் எப்பவும் 4 சுற்றினா நல்லாயிருக்கும் தூங்குறதுக்கு. இந்த இப்போ சுவிட்சில் வச்சுருக்க ஃபேனில் இந்த ரிமோட், சரி தமிழில் நல்ல தமிழில் சொல்லிட்டீங்க. இந்த கையில் வச்சுருக்கிற இயக்கிற ஃபோனில் ஃபேனில் திடீர்னு அது 5க்கு போய் 5லேருந்து திரும்ப அதுவே தானாகவே 3க்கு வந்து திரும்ப 1க்கு வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி விட்டு விட்டு அடித்தா அப்படி காற்று விட்டு விட்டு அடிக்குது. காற்று விட்டு விட்டு அடிக்குமா? அடிக்கும். இயற்கையில் கொஞ்ச நேரம் காற்று வரும், வராது, அப்புறம் வரும், கொஞ்ச நேரம் வரும்,
வராது, அப்புறம் வரும். இது இயற்கையாக நடக்குது. ஆனால் இப்போது மனைவியை பறிகொடுத்து விட்டு துன்பத்தினால் அமர்ந்திருக்கிற ராமனுக்கு அந்த காற்று என்ன உணர்வை தருகிறது என்று சொல்கிற போது கம்பன் சொல்லுகிறான், மேல் கீழ் இல்லாமல் துக்கம் பரவுறதை சொல்கிறான் பாருங்க. மேல் கீழ் இல்லாமல், மலை மரம் மடு என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் போய் பரவி கொள்ளுகிற காற்றை போல விட்டு 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 இந்த ஊதை காற்று அடிக்கிறது. ஆனால் இந்த ஊதை காற்று எத்தகையதாக இருக்கிறது தெரியுமா? அன்பை மனதில் வைத்து கொள்ளாமல் பொருளுக்கு ஆசைப்பட்டு, காசுக்கு ஆசைப்பட்டு, கொஞ்சம் 50 ரூபா கொடுத்தா இந்த பக்கமும், 50 ரூபா இல்லை 500 ரூபா கொடுத்தா இந்த பக்கமும், பொருளை பொறுத்து, பொருளின் அளவை பொறுத்து அன்பையும் காதலையும் மாற்றிக்கொள்ளுகிற விலை மாதர்களை போல காற்று மாறி மாறி அடிக்குதுன்னு சொல்றான். காற்றை வேசைன்னு யாராவது சொல்லுவானா? சொல்றான். ஆமா, என்ன சொல்றான்? விலை நினைந்து, விலை நினைந்து உளவழி விலங்கும், விலங்கும்னா நுழையும், பாயும், அதுல இருந்து தான் விலங்குங்கிற சொல் வருது. ஆமா, உளவழி விலங்கும் வேசையர் மனமென, வெறும் மனம் இல்லை, அலைவுறும் மனமென, அசைவுறும் வேசையர் மனமென உலவும் ஊதை. அந்த காற்று எப்படி அடித்தது என்றால், அவன் ஆழ்ந்திருக்கிற துன்பத்திற்கு ஒப்பாக பொருளுக்காக திசை மாறி திசை மாறி திசை மாறி எங்கும் போய்விடும், பொருளுக்காக திசை மாற்றிக்கொள்ளும் அலைந்து திரியும் வேசையர்களின் மனம் போல அந்த காற்று வீசுகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு ஓமையை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? சரி, காற்றை பாடிவிட்டு, இரவை பாடிவிட்டு, ஒளியை பாடிவிட்டு கம்பன் இதையெல்லாம் சொல்லிருக்கான். தீயை பாடியதை சொல்ல ஒண்ணுங்க. தீயை எப்படி பாடுகிறான்? தீயைக்கு என்ன ஓமை சொல்லுகிறான்? இதோ தன் வாளில் இலங்கைக்கு எரியூட்டி விட்டான். யாரு? யார்? ராவணனா? பேசுங்க. ஆஞ்சநேயர் இல்லை, அனுமன். கம்பராமாயணம். ஆமாம், இலங்கைக்கு எரியூட்டினது யார்? அனுமன். தீ பிடிச்சி எரியுது இலங்கை. தீ வச்சுட்டா தெரிய எரித்தானே செய்யும். அதில் பாடுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் பாடுறான். என்ன பாடுறான்? நேற்று வரை பஞ்சபூதங்களும் ராவணனுக்கு கட்டுப்பட்டிருந்தது. நேற்று வரை இயற்கையின் எல்லா சக்திகளும் ராவணன் சொல்படி நடந்து கொண்டது. நெருப்பு கூட இலங்கையில் எந்த வீட்டில் எந்த இடத்தில் எவ்வளவு எரிய வேண்டும் என்று ராவணன் கட்டளை இட்டானோ அந்த கட்டளை படித்தான் எரிந்தது. வீடு இல்லில் தங்கு வயங்கு எரி யாவையும், இல்லில் இந்த இலங்கையில் இல்லில் தங்கு வயங்கு எரி யாவையும் சொல்லில் தீர்ந்தன போல்வன. நேற்று வரை ராவணனின் கட்டளைக்கு உட்பட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த தீ இப்போது அந்த கட்டளையை மீறிவிட்டது. மீறியது மட்டும் இல்லை, அதற்கு பழைய நினைவு வந்துவிட்டது. என்ன பழைய நினைவு? கிடைத்ததையெல்லாம் பற்றி தின்னும் தீயின் நாக்குகளுக்கு நேற்று வரை ஒரு அசுரனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு கிடந்த தீக்கு இப்போது எல்லாவற்றையும் பற்றி தின்ன வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது. அதற்கு பழைய நினைவு வந்துவிட்டது. பழைய நினைவு வந்த உடனேயே அது இலங்கையை அள்ளி அணைத்து கொண்டது, புள்ளி கொண்டதுங்கிறான் கம்பன். கட்டிப்பிடிச்சிச்சு. எப்போ? அனுமன் வச்ச தீயில. அனுமன் தீ வச்சான். நேற்று வரைக்கும் கட்டுப்பட்டு கிடந்த தீக்கு தன் பழைய வாழ்க்கை, பழைய நிலை நினைவுக்கு வந்துருச்சு. இப்போ இலங்கையே தன்னுடைய கரங்களால் அணைத்து கொண்டது வரைக்கும் கதை. இது என்ன ஊமை? இது எப்படி ஊமைப்பீங்க? நேற்று வரை ஆசாபாசங்களுக்கு ஆட்பட்டு, நேற்று வரை இன்ப துன்பங்களுக்கு உள்ளாகி மாயையில் சிக்குண்டு கிடந்த ஒரு மனிதன் அந்த மாயையிலே இருந்து விடுபட்டு உயர்ந்த துறவு நிலையின் தன் இயல்பை உணர்ந்து கொள்ளும் நிலைக்கு தன்னை தானென்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிற இடத்திற்கு வருவதற்கு ஒப்பானது போல நேற்று வரை ராவணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கிடந்த நெருப்பு இப்போது பழைய உருக்கொண்டு வந்தது. அது வந்தது எப்படி தெரியுமா இருந்தது? மாயை புணர்ப்பு அற. பழைய மாய எண்ணங்கள் எல்லாம் மாயை புணர்ப்பு அற கல்லி தம் இயல்பு எய்தும் கருத்தர் போல்னா. கருத்தர்னா ஞானியர்.
தன்னைத்தாம் அறிந்து கொண்ட ஞானியர்கள் எப்படி நெருப்பை போல ஒளிவார்களோ, அதுவும் இருக்குல்ல, தன்னைத்தாம் அறிந்து கொண்ட ஞானியர் எப்படி நெருப்பை போல் ஒளிவார்களோ அப்படி தம்மைத்தாம் அறிந்து கொண்ட ஞானிகளைப் போல தன் பழைய நினைப்பை, தன் பழைய வாழ்க்கையை, பழைய பண்பை மீண்டும் நினைந்து நினைந்து ஏற்கனவே கட்டுப்பட்டிருந்த சொல்லை மறந்து, அதாவது ஏற்கனவே உலகியல் வாழ்க்கையில் கட்டுப்பட்டிருந்த மாயைகளை எல்லாம் விலக்கி ஞானம் பெற்ற ஞானிகளைப் போல நெருப்பு நடந்து கொண்டது என்றால், ஒளிரும் சுடரும் நெருப்பும் மாயை அகற்றிய ஞானியரும் ஒன்றல்லவா? இந்த ஓமை அழகு பாருங்க. இதெல்லாம் சொன்ன கம்பன் ஓமைகளின் சக்கரவர்த்தி கம்பன். சொற்பனக ராமனை பார்க்கிறா. நேரமாச்சோ? ஆமாம். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 10 minutes. சரி. அயோத்தியிலே இருக்கிற பெண்கள் ராமனை பார்க்கிற போது தகப்பனை பார்ப்பது போல் பார்க்கிறார்கள். ஏனால் அவன் அரசன். மிதிலையிலே இருக்கிற பெண்கள் ராமனை பார்க்கிற போது காதலோடு பார்க்கிறார்கள். ஆமாம். அப்போ அயோத்தியின் பெண்கள் ராமனை எப்படி பார்க்க வேண்டும், மிதிலையின் பெண்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று வரையறை செய்கிற கம்பன் ஒரு இடத்தில் தோற்று போகிறான். அது எந்த இடம் தெரியுமா? ராமன் சூர்பனகையை பார்க்கிற இடம். அப்படி சூர்பனகையை ராமன் பார்ப்பதை, சூர்பனகை ராமனை பார்ப்பதை கம்பன் விரும்பவில்லை. ஆனால் கம்பனையும் மீறி சூர்பனகை ராமனை பாதாதிகேச பரியந்தம், தலை முதல் கால் வரை பார்க்கிறான். 20 பாட்டு அப்படியே பார்க்கிறா. காமத்தில் பார்க்கிறா, காலை பார்க்கிறா. அவன் நடந்துட்டு இருக்கான். அவன் கூட பேசுறதுக்கு முன்னால அவன் காலில் இப்போ பாதுகை இருக்கா? காட்டில் கிஷ்கிந்தா காண்டத்தில் நடந்து போகும்போது ராமன் காலில் பாதுகை இருக்கா? இல்லை. ஆமாம். பரம்பொருளான எம்பெருமானின் எல்லா அவதாரங்களிலும் பாதுகை அவனோடு இருந்தது. பாதுகை இல்லாத அவதாரமே இல்லை. பரம்பொருளே பாதுகை இல்லாமல் இருந்த ஒரே அவதாரம் எது? ராமாவதாரம். அதுவும் கொஞ்ச காலம். பாதுகை எங்கே இருந்தது? பரதன் கிட்ட. அப்போ இப்போ ராமன் நடந்து போகிற போது கால்களில் என்ன இல்லை? பாதுகை இல்லை. பாதுகை இல்லை என்றால் வெறும் கால்களோடு இந்த பூமியின் மீது கால் பட ராமன் நடந்து போகிறான். சூர்பனகை இதை பார்க்கிறான். தான் கம்பன் ஓமை. பூமி யார்? பூமி யார்? பெண்ணா ஆனா? என்ன ஒருமித்த முடிவுக்கு வரலையா இன்னும்? என்ன அதில் கூச்சம்? பூமி ஆனா பெண்ணா? பேசுகிறவங்க மட்டும் தான் பேசணும், கேட்குறவங்க பேசவே கூடாதா? பூமி ஆனா பெண்ணா? பெண். இப்போ ராமன் பாதுகை இல்லாமல் யார் மேலே நடந்து போகிறான்? ஒரு பெண் மேலே நடந்து போகிறான். ஒரு பெண்ணாக, அரக்கியாக இருந்த போதிலும் பெண்ணாக, ராமன் மீது முறையற்ற காமமும் காதலும் கொண்ட சூர்பனகைக்கு இன்னொரு பெண்ணான பூமியின் மீது ராமன் தன் பாதம் பட நடந்து போவது பொறுக்குமா பொறுக்காதா? பொறுக்கல். இந்த பொறாமை இருக்கு பாருங்க, அதை வெளிப்படுத்துறா. எப்படி வெளிப்படுத்துறான்னா, இவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு. எவளுக்கு? பூமிக்கு. அவ யாரு? அங்கதான் ஊமை. உடுத்த நீர் ஆடைகள்னா பூமி யாரு? 4 பகுதியாக பூமியின் நிலத்தை வைத்தால் 3 மடங்கு எது? நீர். ஒரு பெண் ஆடை உடுத்தினால் அவள் உடலில் 3 மடங்கு எது? ஆடை. உடுத்த நீர் ஆடைகள். நீரை ஆடையாக உடுத்தியவள் எவள்? பூமி. உடுத்த நீர் ஆடைகள், உருவச் செவ்வியள், அழகிய தோற்றமுடையவள் யாரு? அடுத்தவரை ரொம்ப முக்கியம். பிடித்தரு நடையினள், யானையை போல, பெண் யானையை போல நடந்து போகிறவள். பூமி நடக்குதுங்கிறான் கம்பன், பூமி அசையுதுங்கிறான் கம்பன். அப்போ உடுத்த நீர் ஆடைகள் யார்? பூமி. உருவச் செவ்வியல் யார்? நன்றி சொல்லிட்டு போயிடுவேன்.
உருவ செவ்வியல் யார்? பூமி. பிடித்திரு நடையினால் யார்? யாரு? பூமி. இப்போ கம்பன் சொல்றான் சூர்ப்பனை வாயிலாக, பெண்மை நன்று. பெண்மை, பெண்ணுண்டான் பூமியை, பெண்மை நன்று. இவன் அடித்தளம், செருப்பு இல்லாமல் நடந்து போறான்ல, இவன் அடித்தளம் பற்ற அவனிக்கு அம்மையர் பொடிப்பன போன்ற புல்னா. அவன் காலு மேலே படுறதுனால அந்த பேரின்பத்தில் பூமி சிலுக்குதுரா, அவளுக்கு சிலுக்குது. அந்த சிரித்தது பாரா, அதான்டா புல்லுன்னா. புல் எதுனா ராவனின் திருவடி பட்டதால் பெண்ணாகிய பூமி தாய்க்கு ஏற்பட்ட மேனி சிலிர்ப்பு புல்லுன்னா. புல்லை யாரும் சாகுபடி செய்வதில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் புல்லின் மீது நடக்காதீர்கள். ஆமாம், ஏனென்றது புல் என்பது புல் இல்லை, அது பூமி தாயின் ரோமாஞ்சனம். மயிர்கூச்செறிஞ்சிருக்கு அவளுக்கு. இந்த கற்பனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. இவ்வளவு ஓமைகள் சொன்ன கம்பன், இவ்வளவு ஓமைகள் பேசிய கம்பன் நிறைவாக ஒரே ஒரு 2 வரி. இவ்வளவு ஓமை பாடிய கம்பன் தீயை, காற்றை, நெருப்பை, அந்தியை, மாலையை, இரவை, உறவை எல்லாவற்றையும் ஓமைகளால் நிரப்பி பாடிய கம்பன் ஒரு இடத்தில் என்னால் ஓமை சொல்ல முடியாது என்று சொல்கிறான். ஓமை அரிது. ஓமை அரிது என்று கம்பன் சொல்வதில் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று, ஓமைகளாலேயே காப்பியத்தை நடத்தி போன ஓமைகளின் சக்கரவர்த்தியான கம்பன் இது ஓமை சொல்வதற்கு அரிதானது என்று சொல்வதன் மூலம் அதை உயர்த்துகிறான். இன்னொன்று, ஓமைகளால் காப்பியத்தை நிரப்பிய கம்பன் எனக்கே ஓமை அரிது என்று சொல்வதன் மூலம் தன் பணிவை படிப்பவனுக்கு சொல்கிறான். அங்கே அவர் பாடினாரு, அன்னவருக்கே சரண் நாங்களே. கம்பன் நானேன்னு எழுதலை, நாங்களே. வாசிக்கிறவனையும் சேர்த்து கொண்டவன் கம்பன். ஆமாம், சரண் நாங்களேனா வாசிக்கிறவனையும் சேர்த்து கொண்டவன். எதுக்கு ஓமை சொல்ல முடியலை அப்படின்னு கம்பன் திணறாருனா ஒரு இடம், வேறு ஒன்றும் இல்லை. அயோத்தி ஆனை இருக்குது, குதிரை இருக்குது, ராஜாக்கள் இருக்கிறாங்க. சும்மா சுருக்கமாக தான் முடிக்க போகிறேன், 7 நிமிஷம் தான் இருக்குது. படை பரிவாரம் எல்லாம் இருக்கா, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் ஓமை சொல்ல முடியும். ஆனாலும் என்னால் ஓமை சொல்ல முடியலை. ஏன் சொல்ல முடியலை? அங்கே அயோத்தியில் விரைசுவார் முனிவர். விரைசுவார் முனிவர்னா விரைந்து சிந்திக்கும், விரைந்து இயங்கும், விரைந்து செல்லும், காலங்களை கடந்து வாழும் விரைசுவார் முனிவர். விண்ணவர், இயக்கர். இயக்கர்னா அரக்கர் அல்ல, இயற்கையை வணங்குவோர். விரைசுவார் முனிவர், விண்ணவர், இயக்கர், விஞ்சையர். விஞ்சையர் என்றால் அறிவிற் சிறந்தோர். இவர்கள் கூடி அமர்ந்து உரை செய்யும் இடம் அயோத்தினா. அவர்கள் பேசும் இடம். உரை செய்யும் இடம்னா 2 பொருள் இருக்கு. அவர்கள் பேசும் இடம்னு ஒரு பொருள் இருக்கு, அவர்கள் இறையும் எழுதும் இடம்னு ஒரு பொருள் இருக்கு, உரை எழுதும் இடம்னு. அப்போ அயோத்தியின் பெருமையை பாட வந்த கம்பன் எல்லாவற்றையும் பாடிட்டு விரைவார் முனிவரும் விண்ணவர், இயக்கர், விஞ்சையர் முதலானோர் எவரும் உரை செய்வார். அவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசுகிற இடம், அவங்கெல்லாம் உட்கார்ந்து எழுதுகிற இடம் அயோத்தி ஆனதுபோது, அப்படியானதான இடமாக அயோத்தி இருப்பதாலேயே அயோத்திக்கு ஓமை தான் அரிது. எந்த இடத்துக்கு ஓமை சொல்ல முடியாது? கற்ற சிறந்த அறிவிற் ஆன்ற இயக்கரும் முனிவரும் விஞ்சையரும் இருந்து கூடி பேசி எழுதும் இடம் எதுவோ அந்த இடம்தான் ஓமை சொல்வதற்கு அரிதானது. ஓமைதான் அரிது. அரோ உளதோ இருக்கா? கற்றவர்கள் சிறந்தவர்கள் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் கூடி இருக்கிற இடத்திற்கு ஓமை உண்டா? உண்டா இல்லையா? ஓமைதான் அரிது. நன்றி.